ஹலோ யோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்ஏ 2026ல நம்ம பார்க்க போற காலேஜ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி. டிஎன்ஏ கோட் பார்த்தீங்கன்னா 4974. ஜிசிஇ திருநெல்வேலியை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்கு, தென் என்னென்ன நம்பர் ஆஃப் சீட்ஸ், தென் லாஸ்ட் என்ன கட் ஆஃப் வரைக்கும் போயிருக்கு, தென் இந்த வருஷம் என்ன கட் ஆஃப் வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு, தென் ப்ரீவியஸ் இயர்ஸ் உங்களோட பிளேஸ்மெண்ட்ஸ் என்ன, தென் இந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, தென் அதர் ஃபெசிலிட்டிஸ்ல எந்த அளவுக்கு பண்ணி கொடுக்குறாங்க, இது மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸ் ஃபுல்லா இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஜிசிஇ திருநெல்வேலி. இந்த காலேஜ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருவன்றம் ரோடு, திருநெல்வேலியிலிருந்து திருவன்றம் போற ரோட்ல இந்த காலேஜ் இருக்கு. உங்களுக்கு நியர் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருநெல்வேலி ஜங்ஷன்ல இருந்து 8 கிலோமீட்டர்ஸ்ல டிஸ்டன்ஸ்ல தான் இந்த காலேஜ் இருக்கு. சரிங்களா? இந்த காலேஜ்ல டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 கோர்சஸ் இருக்கு. எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கேட்குறது ஃபர்ஸ்ட் அட்டானமஸா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இல்ல அட்டானமஸ் யூஜிசியில அப்ரூவ்ட் ஆயிருச்சு, பட் இன்னும் அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து அப்ரூவ் வரல, அதனால அட்டானமஸ் ப்ரெசென்ட் வரைக்கும் கிடையாது. பட் யூஜிசியில அப்ரூவ்ட் அட்டானமஸ் வந்துருச்சு. சரிங்களா? சரி, என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிவில் இன்ஜினியரிங் 1981ல இருந்து 60 சீட்ஸ் இருக்கு. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 60 சீட்ஸ் இருக்கு. கோர்ஸ் 1988ல ஆரம்பிச்சிருக்காங்க. தென் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் EEE 1985ல ஸ்டார்ட் பண்றாங்க, 60 சீட்ஸ். தென் இசிஇ 1981ல ஆரம்பிச்சிருக்காங்க, 120 சீட்ஸ். தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் 60 சீட்ஸ் 2025 லாஸ்ட் இயர் ஆரம்பிச்சிருக்காங்க. தென் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி லாஸ்ட் இயர் ஆரம்பிச்சிருக்காங்க, டோட்டலா 60 சீட்ஸ். தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 120 சீட்ஸ் 1981ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதான் இதுல இங்க இருக்கிற 7 கோர்சஸ் இதுதான். சரிங்களா? சரி, நம்ம கட் ஆஃப் பார்த்துருவோம். தென் சிவில் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ்ல, அதாவது 2023ல 166.5 இருந்திருக்கு. தென் 2024ல 175, தென் 2025ல 177 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 172, தென் பிசிஎம் 171, எம்பிசி 171, எஸ்சி 155.5, எஸ்சி 142, தென் எஸ்டி 101 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023ல 37,984 இருந்தது. 2024ல 33,559 உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. தென் 2025ல உங்களுக்கு 10,000 ரேங்க் பேக்ல போய் 43,400 உங்களுக்கு இருந்திருக்கு. சரிங்களா? அதனால இந்த வருஷம் இதோட ரேங்க் டெஃபினட்டா ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் இருக்கு. கட் ஆஃப்மே உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாகவே சான்சஸ் இருக்கு. தென் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2023ல 192, 2024லயும் 192, 2025ல 193 வரைக்கும் போயிருச்சு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 190.5, தென் பிசிஎம் 191, தென் எம்பிசி 189, தென் எஸ்சி 181.5, எஸ்சிஏ எஸ்டி 165 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023ல 5053 இருந்த ரேங்க் 2024ல உங்களுக்கு நியர்லி 500 ரேங்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 5492 உங்களுக்கு இருந்திருக்கு, பேக்ல போயிருக்கு. தென் அதே மாதிரி உங்களுக்கு 2025ல உங்களுக்கு நியர்லி 3000 ரேங்க் பேக்ல போயிருக்கு, 8250 உங்களுக்கு இருந்திருக்கு. இந்த வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இன்னும் பின்னாடி போகதான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கே தவிர உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் கம்மியா தான் இருக்கு. இந்த வருஷம் இன்னும் ஒரு 2000 ரேங்க்ஸ் பேக்ல போக வாய்ப்புகள் சான்சஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு அதிகமாக இருக்கு. தென் அடுத்து EEE எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 2023ல உங்களுக்கு 178 இருந்த கட் ஆஃப் 2024ல 182.5 வரைக்கும் போயிருக்கு. தென் 2025ல 187.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 183, பிசிஎம் 184, 186, எம்பிசி 180.5, தென் எஸ்சி 171.5, தென் எஸ்சிஏ 140, தென் எஸ்டி 165.5 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023ல உங்களுக்கு 21,043 இருந்த ரேங்க் பார்த்தீங்கன்னா 2024ல உங்களுக்கு 1000 ரேங்க் ஃப்ரண்ட்ல 20,034 இருந்திருக்கு. தென் அதே மாதிரி 2025ல இன்னும் 2000 ரேங்க் ஃப்ரண்ட்ல 18,819 இருந்திருக்கு. இந்த வருஷம் EEE பொறுத்த வரைக்கும் இன்னும் ஃப்ரண்ட்ல வரக்கூட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் அடுத்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ரீசெண்ட் டேஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்டா உங்களுக்கு சூஸ் பண்ற கோர்ஸ் 2023ல 185.5 இருந்திருக்கு.
தென் 2024ல இதோட கட் ஆஃப் 187.5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் 2025ல 190 வரைக்கும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 188, தென் பிசிஎம் 188.5, தென் எம்பிசி 184.5, தென் எஸ்சி 178, தென் எஸ்சிஏ 152.5, எஸ்டி 167.5 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2023ல உங்களுக்கு வந்து 12,135 இருந்த ரேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2025ல உங்களுக்கு 1000 ரேங்க்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல வந்து 11,905 இருந்திருக்கு. தென் அதே மாதிரி 2025ல உங்களுக்கு 2000 ரேங்க் வந்து பேக்ல இருக்கு 13,212 இருந்திருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு டெஃபினட்டா வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பொறுத்த ரேங்க் வந்து இன்னும் ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் இருக்கு. கட் ஆஃப்மே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. லாஸ்ட் இயர் உங்களுக்கு ஓசி 184, தென் பிசி 179, தென் பிசிஎம் 182, தென் எம்பிசி 175.5, எஸ்சி 157, எஸ்சிஏ 147.5 வரைக்கும் போயிருக்கு. ரேங்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 23,221 வரைக்கும் உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்துருக்கு. இந்த வருஷம் டெஃபினட்டா இதோட வந்து ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும். தென் அடுத்து இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி லாஸ்ட் இயர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு 2025ல 175.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி 166.5, தென் பிசிஎம் 164, தென் எம்பிசி 166, தென் எஸ்சி 156, தென் எஸ்சிஏ 122.5 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48,300 இருந்திருக்கு. இந்த வருஷம் டெஃபினட்டா வந்து உங்களுக்கு ஸ்லைட்லி வந்து ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 2023ல 161.5 இருந்த இதோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 2024ல 170.5 வரைக்கும் போயிருக்கு. தென் 2025ல 176.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 169.5, தென் பிசிஎம் 172, தென் எம்பிசி 165, தென் எஸ்சி 156, எஸ்சிஏ 118.5, தென் எஸ்டி 103.5 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்க் பொறுத்த வரைக்கும் 2023ல உங்களுக்கு 46,901 இருந்த ரேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2024ல உங்களுக்கு 5,000 ரேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகி 41,963 இருந்திருக்கு. தென் அதே மாதிரி உங்களுக்கு 2025ல உங்களுக்கு வந்து உங்களுக்கு 4,000 ரேங்க் வந்து பேக்ல போயிருக்கு. தென் இந்த வருஷம் இதோட ரேங்க் வந்து உங்களுக்கு வந்து 4,000 ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும். இது வரைக்கும் நான் பார்த்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிசிஇ திருநெல்வேலியில இருக்க 11 கோர்சஸ்மே நம்ம பார்த்துட்டோம். 11 கோர்சஸ்க்குமே உங்களுக்கு வந்து என்ன கட் ஆஃப் நம்ம பார்த்துருக்கோம். தென் இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸ் நம்ம பார்ப்போம் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் வெப்சைட்ல உங்களுக்கு வந்து ப்ரெசன்ட் அவைலபிளா இருக்கிற மாதிரி தெரியல. அவைலபிளா இருக்கு. நீங்க வெப்சைட்ல ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்ல பிளேஸ்மெண்ட் செல்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. இதுல போனீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் டீடைல்ஸ் ஃபுல்லாவே இருக்கு. இதுல வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிற மெயில் ஐடி, தென் வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் செல் லீடர்ஷிப்ஸ் வந்து யார் பண்றா, தென் பிளேஸ்மெண்ட் மெம்பர்ஸ் யாராரு, தென் ஸ்டூடெண்ட்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் யாராரு, தென் கம்பெனிஸ் ரெக்யூட்டர்ஸ் 2025ல எந்தெந்த கம்பெனிஸ்லாம் உங்களுக்கு வந்திருக்கு, எவ்வளோ பேர் பிளேஸ் ஆயிருக்காங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனை கம்பெனிஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பிளேசஸ் வந்து உங்களுக்கு டிபெண்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டல் 212 ஸ்டூடெண்ட்ஸ்ல 46 கம்பெனிஸ்ல உங்களுக்கு மேல் பர்சன்டேஜஸ் சொல்ல ஃபீமேல் பர்சன்டேஜஸ் சொல்ல கொடுத்துருக்காங்க. ரெக்யூட்டர்ஸ் வந்து யார் ஓகேங்களா அப்படி சொல்லிட்டு டீட்டெயிலாக பிளேஸ்மெண்ட்ஸ் உங்களுக்கு ப்ரௌச்சர்ஸே உங்களுக்கு தனியாக ரிலீஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ப்ரௌச்சர்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 பேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. பிளேஸ்மெண்ட் ப்ரௌச்சர்ஸ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாகவே ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்குமே என்னென்ன கோர்சஸ் தகுந்த மாதிரி என்னென்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாகவே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸை பற்றி உங்களுக்கு யார் எங்கெங்கே பிளேஸ் ஆகிருக்கிறாங்க உங்களுக்கு டீட்டெயிலாகவே உங்களுக்கு ப்ரௌச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பிளேஸ்மெண்ட்ஸை பற்றி எல்லா தகவலுமே உங்களுக்கு வெப்சைட்டில் இருக்குது. ஏன்னா அடுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கேட்குறவங்க பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பாஸ்போர்ட்டிஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அட் ப்ரெசென்ட் வந்து இது ஒர்க்கிங்கில் இல்லை. நீங்கள் அட்மிஷன் ப்ராசஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த கம்ப்ளீட் டிஎன்ஜே மூலியமாக தான் உங்களுக்கு வர முடியும். அட்மிஷன் ப்ராசஸ் எலிஜிபிலிட்டி என்ன, இல்லை எப்படி இன்கேஸ் நீங்கள் காலேஜ் எடுத்தீங்கன்னா எப்படி எப்படிலாம் நீங்கள் இதில் வர முடியும் இல்லைங்களா. கம்ப்ளீட் டீடைல்ஸ் ப்ராசஸ் வந்து பிஜி ப்ரோக்ராம்க்கு பார்ட் டைம் ப்ரோக்ராம்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு டீட்டெயிலில் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து இன்கேஸ் வந்து ரீஃபண்ட் பாலிசிஸுமே ஆஸ் பர் த கைடன்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு பண்ணுவாங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆனால் இந்த பிடிஎஃப் வந்து அட் ப்ரெசென்ட் வந்து ஒரு நாட் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. சரிங்களா.
நீங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் ரிலேட்டடாக எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து பாஸ்போர்ட் எக்ஸ்பத்துக்கு ஒர்க் ஆகுறதுனால நீங்கள் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இதில் பார்க்க முடியாது. தென் செக் டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, இது எல்லா டீட்டெயில்ஸுமே இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போ கவுன்சிலிங்ஸ்லாம் அவங்க அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும், எப்போ கவுன்சிலிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் டவுட்னா ஹெல்ப் டெஸ்க் நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா? அதாவது இந்த தகவல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து GCA திருநெல்வேலியில் வெப்சைட்லேயே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் அவைலபிளாக இருக்கு. சரிங்களா? நீங்கள் காலேஜஸை பற்றி நீங்கள் அதர் ஆக்டிவிட்டீஸில் என்ன அப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கார்னரில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட், நியூஸ்மெண்ட்ஸு, ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்ஸுமே சரி, NSS, ஓகேங்களா, ஹாஸ்டல் டீட்டெயில்ஸு, தென் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தென் பிக்சர்ஸஸ் எல்லாமே அப்டேட்டில் இருக்கு. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு மேற்கொண்டோம் உங்களுக்கு GCE திருநெல்வேலியை பற்றி ஏதாவது தகவல் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்து எந்த காலேஜை பற்றி நான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு சந்திக்கிறேன். தேங்க்யூ.